ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய தினம் 4ஆம் திகதி அக்டோபர் மாதம் 2020ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்தால், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் வார வெளியீடு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாயின், 20 தொடர்பில் 28 திருத்தங்கள், தீவிரமாக ஆராயும் ஆளும் கட்சி நவம்பர் 17 பட்ஜெட்டுக்கு முன்னர் நிறைவேற்ற திட்டம் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. 2.5 வருடங்களிலேயே பாராளுமன்றை கலைக்க முடியும், இரட்டை குடியுரிமை விடயத்திலும் திருத்தம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்தில் 28 திருத்தங்களை செய்வதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் அரசாங்கம் தற்போது ஆராய்ந்து வருகிறது. அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டம் தொடர்பான பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தின் போது அரசாங்கம் சில திருத்தங்களை செய்யவிருப்பதாக ஏற்கனவே சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமன்றி அந்த 28 திருத்தங்கள் அடங்கிய ஆவணமும் உயர் நீதிமன்றத்திடம் இது தொடர்பான மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்ற தரப்புகளின் சட்டத்தரணிகளிடமும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அரசாங்கம் இந்த திருத்தங்களை மேற்கொண்டு 20வது திருத்தச் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த 28 திருத்தங்களில் மிக முக்கியமாக பாராளுமன்றத்தை இரண்டரை வருடங்களுக்கு பின்னரே கலைக்க வேண்டும் என்பதும், கணக்காய்வு ஆணைக்குழுவை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதும் முக்கிய திருத்தங்களாக உள்ளன. அதேபோன்று இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் முக்கியமாக ஒரு திருத்தம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒருவர் இரட்டை குடியுரிமை கொண்டவராக இருக்க முடியாது என்றும், பாராளுமன்றம் மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுகின்றவர்கள் இரட்டை குடியுரிமை கொண்டிருப்பது பிரச்சனை அல்ல என்றும் ஒரு திருத்தமும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட 9 பேர் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவே இந்த 28 திருத்தங்களையும் சமர்ப்பித்துள்ளது. அதன்படி இந்த திருத்தங்கள் தொடர்பாக அமைச்சரவையிலும் பேசப்பட்டிருந்தது. எனினும் குறித்த 28 திருத்தங்களும் உள்ளடக்கப்படாத முதலாவதாக வர்த்தமானியில் வெளிவந்த 20வது திருத்தச் சட்டத்தின் ஆவணமே தற்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாராளுமன்ற குழுநிலை விவாதத்தின் போதே இது தொடர்பான திருத்தங்களை உள்ளீர்ப்பது தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ரிஷாத்தை அரசாங்கத்தில் இணைக்க மாட்டோம், அமைச்சர் ரோஹித என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அது தொடர்பான செய்தியாக சகோதரரின் விடுதலைக்கும் அரசியலுக்கும் தொடர்பில்லை என்பதாக ரிஷாட் பதுதீன் கூறுவதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக பழைய விடயங்களையே கிளறுகிறார் ஐநா செயலர். வெளிவிவகார அமைச்சர் விசனம் மனித உரிமை பேரவையுடன் இணைந்து பயணிப்பதாகவும் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் இலங்கை தொடர்பாக அண்மையில் விடுத்த அறிக்கையில் பழைய குற்றச்சாட்டுக்களை இலங்கை மீது முன்வைத்திருக்கிறார் என்று வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சித்தாலும் 2021ஆம் ஆண்டில் உலக நாடுகள் இலங்கை குறித்து மற்றொரு பிரேரணையை கொண்டு வரும் என்றும் அரசாங்கம் எண்ணவில்லை. அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் ஆண்டனியோ குட்ரஸ் விடுத்துள்ள அறிக்கை மற்றும் 2021ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் இலங்கை குறித்து மற்றொரு பிரேரணை வருமா என்பது குறித்து விவரிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறினார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. இணைய செய்திகளாக காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றது, அரசியல் தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்றனர், அமைச்சரவை பேச்சாளர் கடும் குற்றச்சாட்டு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் யுத்தத்தின் போது காணாமல் போனவர்களாக கூறப்படுகின்றவர்கள் உயிரிழந்திருக்கலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். இத்தனை வருடங்களுக்கு பிறகு காணாமல் போனவர்களை கண்டறிவது சாத்தியமற்றதொன்றாகும். இந்த யதார்த்தத்தை போராட்டம் நடத்துகின்ற சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளர்
கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார். காணாமல் போனவர்கள் என கூறப்படுகின்றவர்களுக்கு என்ன நடந்தது என்பது அவர்களின் உறவினர்களுக்கு நன்றாக தெரியும். எனினும் வடக்கு அரசியல்வாதிகள் தமது அரசியல் நலனுக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் காணாமல் போனோரின் இந்த உறவினர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். அதன் ஒரு வெளிப்பாடாகவே காணாமல் போனோரின் உறவுகள் ஜெனீவாவில் குரல் எழுப்புகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். காணாமல் போனோர் விவகாரம் தொடர்பில் அமைச்சரவை பேச்சாளர் கெஹலிய ரம்புக்வெல தொடர்ச்சியாக இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற நிலையில் நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்திலும் இது தொடர்பில் பிரஸ்தாபித்தார். இந்நிலையில் தனது நிலைப்பாடு தொடர்பில் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல இவ்வாறு கூறினார். 21,000 பேர் காணாமல் போனதாக பரணகம ஆணைக்குழுவில் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 5,000 பேர் வரை அரசாங்க படைகளைச் சேர்ந்தவர்களாவர். அப்படியானால் வடக்கு கிழக்கில் 16,000 பேர் வரை யுத்த காலத்தில் காணாமல் போனதாக எடுத்துக்கொள்ளப்படலாம். இந்நிலையில் காணாமல் போனதாக கூறப்படும் இந்த 16,000 பேரில் அதிகமானோர் விடுதலை புலி அமைப்பின் உறுப்பினர்களாகவே இருந்திருப்பர். இந்நிலையில் அவ்வாறான காணாமல் போனவர்களாக கூறப்படுகின்றவர்கள் யுத்தத்தின் போது காடுகளில் இறந்து போயிருக்கலாம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கலாம். காடுகளில் இறந்தவர்கள் அங்கேயே புதைக்கப்பட்டிருக்கலாம். இந்நிலையில் இத்தனை வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதோ அவர்களை மீட்டு கொண்டு வருவதோ சாத்தியமற்றதாகும். இந்த யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இலகுவாக இத்தனை வருடங்களின் பின்னர் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் நாங்கள் அரசாங்க படைகளின் தரப்பில் காணாமல் போன 5,000 பேரை கண்டுபிடித்திருப்போம் அல்லவா? இவ்வாறு காணாமல் போனதாக கூறப்படும் 16,000 பேருக்கு என்ன நடந்தது என்பது காணாமல் போனோரின் உறவினர்களுக்கு நன்றாக தெரியும். எனினும் அவர்கள் வடக்கு அரசியல்வாதிகளினால் அவர்களின் அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்தப்படுகிறார்கள். இதுவே உண்மை நிலையாகும் என அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ரிஷாட்டின் சகோதரர் விடுவிப்பு ரகசிய அரசியல் ஒப்பந்தமா? கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கடும் விசனம் சுமூக உறவு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்கிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20க்கு எதிராக நாளை கருப்பு கொடி போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும், ஆலய பூசகர் அடித்து கொலை புங்குடுதீவில் சம்பவம் சந்தேகத்தில் 3 கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சர்வதேசத்துடன் இனியும் சண்டித்தனம் வேண்டாம், தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு செயற்பட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க கூறுகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யுத்த காலத்தில் யார் மனித உரிமையை மீறியது, யார் மீறவில்லை என இனியும் சர்வதேசத்துடன் வாதித்து கொண்டிருக்காது. வரலாற்றில் நடந்ததை சிறந்த பாடமாக எடுத்துக்கொண்டு இடம்பெற்ற தவறுகளை நிவர்த்தி செய்து கொண்டு செயற்படுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். மாறாக சர்வதேச நாடுகளுடன் நாங்கள் விவாதித்து கொண்டோ அல்லது சண்டித்தனம் காட்டிக்கொண்டோ செயற்பட முடியாதென ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இணைய செய்திகளாக, சமஷ்டி தீர்வை பெற இந்தியா உதவ வேண்டும், விக்னேஸ்வரன் கோரிக்கை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையில் தமிழ் மக்கள் சமஷ்டி அடிப்படையில் தீர்வு ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இந்தியாவின் உதவியும் ஒத்தாசையும் எமக்கு மிகவும் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்தார். ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. காணாமல் போனோரில் சிலர் இருப்பது எங்கே, இடத்தை கூறுகிறார் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல என்பதாக நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களில் சிலர் விசா பெற்று வெளிநாடுகளுக்கு சென்று விட்டார்கள், மேலும் சிலர் தமது முகவரிகளை மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள் என்ற தகவல் தமக்கு கிடைத்துள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இந்தியாவிடமிருந்து இலங்கை தப்பிக்க முடியாது, சம்பந்தன் கூறுகிறார் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும்,
ரணில் மைத்திரியை விடக்கூடாது, கடும் தண்டனை வழங்க வேண்டும். ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா கொதிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற நிலையில் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக பின்லாடன் போதை வஸ்துக்காரர்களுடன் திலீபனை ஒப்பிட்ட அமைச்சருக்கு எதிர்ப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20 வந்தால் புலிகளும் வருவர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20வது திருத்தத்தில் உள்ள இரட்டை குடியுரிமை விடயத்தை பயன்படுத்தி பசில் ராஜபக்ச மட்டுமல்ல, சுவிஸ் குடியுரிமை கொண்ட தமிழ் புலம்பெயர் விடுதலை புலிகள் கூட பாராளுமன்றத்திற்கு செல்ல முடியும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி தாரக நாணயக்கார தெரிவித்துள்ளார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கூட்டமைப்புக்கு எதிரான வழக்கு தள்ளுபடி, போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலை கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்த்தால், முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மாகாண சபைகள் நீக்கப்பட்டால் தற்கொலை செய்ய தயாரா, விக்கிக்கு சவால் விடுக்கிறார் அட்மிரல் சரத் வீரசேகர என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. சமஷ்டி கிடைக்கும் வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபைகளை நீக்குவது தற்கொலைக்கு சமமாகும் என்று புதிய நகைச்சுவையை விக்னேஸ்வரன் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் நீக்கப்பட்டால் தற்கொலை செய்ய விக்னேஸ்வரன் தயாரா என்று அவரிடம் நான் சவால் விடுக்கிறேன் என்று அட்மிரல் சரத் வீரசேகர கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஒற்றையாட்சி தீர்வை உதறினால் செவ்வாய் கிரகம் செல்லுங்கள், தமிழர்களுக்கு இதுதான் வழி என்கிறது ராஜபக்ச அரசு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20 வரைவை எதிர்க்க மனோ அணி தீர்மானம் என்பதாக ஒரு செய்தியும், பூசகர் ஒருவர் அடித்து கொலை, புங்குடுதீவில் துயரம் என்பதாக ஒரு செய்தியும், எனது சகோதரரின் விடுவிப்பின் பின்னணியில் அரசியல் இல்லை, ரிஷாட் பதியுதீன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ராஜபக்ச அரசு முட்டாள் அல்ல, ரிஷாட் வந்தால் துரத்தி விடுவோம், அமைச்சர் விமல் ஆவேசம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலமுறை பத்திரிகையின் பிரதான செய்தியாக 20வது திருத்தம் தற்காலிக ஏற்பாடே, நாட்டுக்கு பொருத்தமான அரசியலமைப்பு உருவாக்கப்படும், அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20வது திருத்த சட்டம் என்பது தற்காலிக ஏற்பாடே, நாட்டுக்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது. சண்டிலிப்பாயைச் சேர்ந்த ஐவர் பிரான்சில் படுகொலை என்பதாக ஒரு செய்தியும், மகன் தாக்கியதால் தந்தை உயிரிழப்பு, மட்டுவில் வடக்கில் சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பருத்தித்துறை நகர் பகுதியில் போலீஸ் மீது தாக்குதல், குழு மோதலை தடுக்க சென்றபோது சம்பவம் என்பதாக ஒரு செய்தியும், புங்குடுதீவில் சிவாச்சாரியார் அடித்து படுகொலை, சிவாச்சாரியாரின் உதவியாளர் 2 பெண்கள் உட்பட 5 கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புங்குடுதீவு ஊரத்தீவு சிவன் ஆலய சிவாச்சாரியார் நேற்று அதிகாலை அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இவரின் படுகொலை தொடர்பில் சிவாச்சாரியாரின் உதவியாளர் மற்றும் 2 பெண்கள் உட்பட 5 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்து காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தமிழக ட்ரோலரில் ஏறினராம் 9 மன்னார் மீனவர்கள் கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. புலோப்பளையில் கட்டாய தனிமைப்படுத்தலில் அவர்களுடன் பழகிய 80 பேருக்கு சோதனை என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. மாங்குளத்தில் பஸ் விபத்து, 2 ஆட்டோக்களும் சேதம் என்பதாக ஒரு செய்தியும், மகனின் தாக்குதலில் தந்தை சாவு, நீர்கொழும்பு கடலில் நீராடிய 8 இளைஞர்களை காணோம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. 20வது திருத்தம் யாழில் ஆய்வரங்கு இன்று காலை என்பதாக ஒரு செய்தியும், 24 மாநகர மேயர்கள் பங்கேற்கும் மாநாடு யாழ்ப்பாணத்தில் இன்று பெரும் எடுப்பில் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இலங்கையைச் சேர்ந்த 5 கத்தியால் குத்தி கொலை, மேலும் 5 படுகாயம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஈஸ்டர் தாக்குதலின் சந்தேக நபர் என கருதி
கடந்த 5 மாதங்களாக பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீனின் சகோதரரை அண்மையில் விடுவித்தமை தொடர்பில் அரசியல் லாபத்துக்காக இருக்கலாம் என கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தேகம் வெளியிட்டுள்ளார் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள த சண்டே டைம்ஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 5 பேர் அரசாங்கத்துடன் இணைவதாக தகவல் வெளியாகியுள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால் பஸ் விபத்து இடம்பெற்ற போடைஸ் டயகம பிரதான பாதை மூடப்பட்டது, நோவுட் பிரதேச சபை தலைவர் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆபாச இருவட்டுகளுடன் நாவலப்பிட்டியில் ஒருவர் கைது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. வளர்ப்பு நாயை கவ்விச் சென்ற சிறுத்தை அச்சத்தின் மத்தியில் கிர்லஸ்பாம் மக்கள் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. திம்புல பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டகலை கிர்லஸ்பாம் மக்கள் வாழும் பகுதியில் கடந்த சில காலமாக சிறுத்தைகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். குறித்த பகுதியில் கடந்த காலங்களில் இரவு வேளைகளில் சிறுத்தைகள் மக்கள் குடியிருப்புகளுக்கு புகுந்து கால்நடைகளையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழுத்துச் சென்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை முக்கிய விடயம். இந்நிலையில் கடந்த 1ஆம் திகதி வியாழக்கிழமை அன்று இரவு இப்பகுதிக்குள் சிறுத்தையொன்று நுழைந்து வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாயை கவ்விச் செல்வது அந்த வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் இப்பகுதி வாழ் மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகளானது அமைந்திருக்கின்றன. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தினால் உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை மோடியால் திறப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. உலகின் மிக நீளமான நெடுஞ்சாலை சுரங்கப்பாதையை நேற்று பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சுரங்கப்பாதையில் ஒவ்வொரு 150 மீட்டரிலும் தொலைபேசி வசதி, ஒவ்வொரு 60 மீட்டர் தொலைவிலும் தீத்தடுப்பு அமைப்பு, ஒவ்வொரு 500 மீட்டரிலும் அவசர கால வெளியேறுவதற்கான வழி அமைக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதியான இமாச்சல் பிரதேச மாநிலத்தின் எல்லை பகுதிகளில் குளிர்காலங்களில் சாலை போக்குவரத்து மிகவும் சிரமமானதாக உள்ளது. குளிர்காலங்களில் கடும் பனிப்பொழிவு காரணமாக இமாச்சல் பிரதேசத்தின் எல்லை பகுதி மற்றும் லடாக் இடையேயான இணைப்பு ஒவ்வொரு ஆண்டும் 6 மாதங்களுக்கு துண்டிக்கப்படுகிறது. இதனை சரி செய்யும் வகையில் மணாலியிலிருந்து ஹலால் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு 9 கிலோமீட்டர் தொலைவில் நெடுஞ்சாலை சுரங்கப்பாதை அமைக்க 2000ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் திகதி அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் தலைமையிலான அரசு ஒப்புதல் அளித்தது. இந்த பணிகளுக்கு 2002ஆம் ஆண்டு மே மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது. மோசமான வானிலை உள்ளிட்ட கடும் சவால்களுக்கு மத்தியில் சுரங்கத்தை அமைக்கும் பணியை எல்லை சாலைகள் அமைப்பு நிறைவு செய்துள்ளது. இதையடுத்து கடல் மட்டத்திலிருந்து 10,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த உலகின் மிக நீளமான சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். 3500 கோடி ரூபாய் செலவில் இந்த சுரங்கப்பாதை பணிகள் நிறைவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இளம் பெண்ணை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து நாக்கை அறுத்து கொன்ற கொடூரம், குற்றவாளிகளை தூக்கிலிட கோரி போராட்டம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. 19 வயது இளம் பெண்ணை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவரது நாக்கை அறுத்து கால்களை முடமாக்கி கொலை செய்தவர்களை தூக்கிலிட கோரி இந்தியாவின் பல பாகங்களிலும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானத்தை செலுத்தினால் கலிபோர்னியாவில் அணையாத காட்டுத்தீ என்பதாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் தொடர்ந்தும் பரவும் காட்டுத்தீ காரணமாக 100க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரையான நிலையில் தீயணைப்பு பணிகளில் வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. இராணுவ மருத்துவமனையில் ட்ரம்ப் அனுமதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்புக்கும் அவரது மனைவி மெலானியா ட்ரம்புக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில்
ட்ரம்ப் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்தினால், ஆட்டம் காணும் அடிப்படை விடயம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அரசியல் அமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் என்பது நீண்ட காலமாக ஒரு அரசியல் தீர்வை கோரி நிற்கின்ற தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான அடிப்படை விடயமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அவ்வாறான அடிப்படை விடயம் தற்போது ஆட்டம் காணும் நிலைமைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை அரசியல் பரப்பில் காண்கின்றோம். கடந்த வாரம் நடைபெற்ற பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான இணையவழி இருதரப்பு கலந்துரையாடலின் போது இந்த 13வது திருத்தச் சட்டம் தொடர்பாகவும் தமிழ் மக்களின் சமத்துவம், நீதி, கௌரவம் என்பன தொடர்பாகவும் இந்திய தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த இணையவழி கலந்துரையாடல் தொடர்பில் பின்னர் கூட்டறிக்கையை விடுத்திருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் இணை செயலர் 13வது திருத்தம் தொடர்பில் இந்தியா வலியுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக நியாயபூர்வமான தீர்வுக்கான தேடலும் பின்தொடரும் அரசியல் விதியும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அரசியல் விதிக்கான தமிழ் மக்களின், குறிப்பாக வடகிழக்கை தமது வரலாற்று பூர்வமாக வாழ்விடமாக கொண்டவர்களின் உரிமைகளுக்கான போராட்டம் பல்வேறு படிநிலைகளை கடந்து இன்னும் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இலங்கை பிரிட்டிஷிடமிருந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே இன, மத, மொழி ரீதியான தனித்துவத்தையும் அடிப்படை உரிமைகளையும் பேணி பாதுகாப்பதற்காக நாட்டின் ஏனைய சமூகங்களுடன் ஒன்று சேர்ந்து ஆட்சியாளர்களுடன் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். அதன் பின்னும் அகிம்சா வழியில் பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. ஆயினும் 3 தசாப்த காலமாக நீடித்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் 11 வருடங்கள் கடந்த நிலையிலும் இப்போதும் அரசியல் தீர்வு தொடர்பாக தமிழ் மக்களுடன் விதி விளையாடி கொண்டிருப்பதாக தோன்றுகிறது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. இதுதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.